Hi everyone, welcome to VS Craft. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கலி டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ ஆல்ரெடி நம்ம அன்டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ ஜென்ரலைஸ்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of s by R of s equal to omega n square divided by s square plus 2 epsilon omega n into s omega n square. ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம கிரிட்டிக்கலி டேம்ப்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டேம்பிங் ரேஷியோ, கிரிட்டிக்கல் டேம்பிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்லான் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எஃப்லான் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 2 இன்ட்டு ஒமேகா என் இன்ட்டு எஸ் அப்படின்னு வரும். இந்த எஃப்லானோட வேல்யூ தான் நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டினாமினேட்டர் இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க ஆர் ஆஃப் எஸ் ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம் ஆர் ஆஃப் எஸ். ஸோ ஆர் ஆஃப் எஸ் அப்படின்றது இன்புட் சிக்னல். ஸோ நம்ம இங்கே கொடுக்குற இன்புட் என்ன அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்குறோம். அப்போ ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு 1. ஸ்டெப் இன்புட் அப்படின்னா 1. ஸோ ஆர் ஆஃப் டியோட வேல்யூ 1. அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் டின்றது ஆர் ஆஃப் எஸ் ஆகிடும். 1க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1 by s. ஸோ அப்போ சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸோட வேல்யூ 1 by s இன்ட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி நமக்கு சி ஆஃப் எஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு சி ஆஃப் எஸ். ஆக்சுவலி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சி ஆஃப் டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கிடைச்சிருக்க சி ஆஃப் எஸ்ஸுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சி ஆஃப் டி கிடைச்சிரும். பட் இப்போ இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு டைரக்டா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதை ஈஸியா ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிடைச்சிருக்க சி ஆஃப் எஸ் எக்ஸ்பிரஷனுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போறோம். தென் அதுக்கப்புறம் அதை ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளைங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இது நமக்கு கிடைச்சிருக்க எக்ஸ்பிரஷனுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ பை எஸ் பிளஸ் பி டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் பிளஸ் எஸ் பிளஸ் ஒமேகா என் சி டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டினாமினேட்டர் டேர்மை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடில் மூவ் பண்ணுங்க. ஸோ ரைட் சைடில் மூவ் பண்ணி எல்லா டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் எஸ் கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல எஸ் பிளஸ் ஒமேகா என்னும் இங்கே ஹோல் ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் இதுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 by 1 வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ல எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்மும் 0 ஆயிடும். இங்க ஒமேகா என் மட்டும் இருக்கும், சி இன்ட்டு ஒமேகா என் இருக்கும், இந்த எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் டேர்ம் இதை வந்து 0 ஆயிடும். ஸோ அப்போ ஃபைனலி இதில் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 ஆயிடுச்சு, பி டேர்ம் 0 ஆயிடுச்சு, சி இருந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒமேகா லெஃப்ட் சைடில் இருக்க ஒமேகா என் ஸ்கொயர் இருக்கும், ரைட் சைடில் ஏ இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1ன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பி அண்ட் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை, அதனால அங்கே கோஎஃபிஷியன்ட் கிடையாது, 0.
ரைட் சைடில் வந்தோம்னா எஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ ஏ, அதை எழுதிக்கிறோம். ஸோ இங்கே எஸ் ஸ்கொயர் இல்லை, இதில் எஸ் ஸ்கொயர் இல்லை, இதில் எஸ் ஸ்கொயர் இல்லை, இந்த டேர்ம்லையும் எஸ் ஸ்கொயர் இல்லை. இங்கே சி இன்ட்டு எஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து சி. ஸோ சி வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ 0 ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி, சி ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ -1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ். ஓகே, லெஃப்ட் சைடில் எஸ் டேர்ம் இல்லை, ஸோ 0 போட்டுக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் டேர்மில் இங்கே எஸ் டேர்ம் இல்லை, இங்கேயும் எஸ் டேர்ம் இல்லை, இங்கே எஸ் இருக்கு. ஸோ எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு 2 இன்ட்டு ஒமேகா என். ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல எஸ் இருக்கு, எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, அதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த இதில் எஸ் இல்லை, இங்கே எஸ் இருக்கு. ஸோ எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் சி இன்ட்டு ஒமேகா என். ஸோ சி இன்ட்டு ஒமேகா என் அந்த வேல்யூ எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ல ஆல்ரெடி நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1ன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சியோட வேல்யூ ஆல்ரெடி -1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பியோட வேல்யூ என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா -ஒமேகா என். ஸோ இப்போ நம்ம ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ -ஒமேகா என், சியோட வேல்யூ -1. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஏ பை எஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ ஏவோட வேல்யூ 1, ஸோ அதனால 1/s பிளஸ் பி டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஸோ பி இருக்க வேண்டிய இடத்துல ஒமேகா என் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சி டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என்னு இருந்துச்சு. ஸோ சி இருக்க வேண்டிய இடத்துல -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா, சி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/s மைனஸ் ஒமேகா என் டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர் -1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என். ஸோ இப்போ சி ஆஃப் எஸ் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றது சி ஆஃப் டி. அப்போ இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க சி ஆஃப் எஸ் எக்ஸ்பிரஷனுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா சி ஆஃப் எஸ் ஃபர்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா சி ஆஃப் டியா கன்வெர்ட் ஆகும். 1/sக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1. அதே மாதிரி இந்த ஒமேகா என் டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இதுக்கு இந்த டேர்முக்கு நம்ம இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது அந்த டேர்ம் எப்படி மாறும் அப்படின்னா ஒமேகா என் இன்டூ டி இன்டூ இ பவர் மைனஸ் ஒமேகா என் டி. இந்த ஒமேகா என் வந்து கான்ஸ்டன்ட், இது தனியாக வச்சுங்க. 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என் ஹோல் ஸ்கொயருக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா டி இன்டூ இ பவர் மைனஸ் ஒமேகா என்டின்னு கிடைக்கும். அதே மாதிரி 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஒமேகா என்னுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இ பவர் மைனஸ் ஒமேகா என்டின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் இ பவர் மைனஸ் ஒமேகா என்டி இருக்கு. காமனாக அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனலி நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபை ஆகி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா சி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஒமேகா என்டி இன்டூ 1 பிளஸ் ஒமேகா என்டின்னு இருக்கும். இது வந்து ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கு. ஒருவேளை யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் கூட அடிஷ்னலாக ஒரு ஏவால் மல்டிப்ளை பண்ணிப்போம். தட்ஸ் இட். ஸோ ஃபைனலி இதோட ரெஸ்பான்ஸை ட்ரா பண்ணணும். இன்புட் சிக்னல் வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ அதனால யூனிட் ஸ்டெப் இன்புட்கான ஸ்கெட்சை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒமேகா என்டின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்பொனென்ஷியலாக தான் இருக்கும். அப்போ கிராஜுவலாக ஃப்ரம் ஜீரோலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கிராஜுவலாக எக்ஸ்பொனென்ஷியலாக என்ன ஆகுது அப்படின்னா வேவ் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அட் ஒன் ஸ்டேஜில் வந்து வேல்யூ 1 டச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டடி ஸ்டேட் அவுட்புட் வந்து கிடைக்கும், ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஸ்கெட்ச் ஃபார் critically damped second order system for unit step input. ஸோ தட்ஸ் இட். இதோட நம்ம வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்